Hi dears, intermittent fasting weight loss challenge 21 days நம்ம வந்து டயட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். 12 டே வந்து டயட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து 13th டே. இன்றைக்கி ஒரு சேஞ்ச் வந்து என்னோட ஃபாஸ்டிங்கில் கொண்டு வரலான்னு இருக்கேன். இப்போது கடைசியாக அந்த 12 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா 11 to 7 விண்டோ சூஸ் பண்ணி அதில் வந்து ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த டேலேருந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 12 to 8 விண்டோ சூஸ் பண்ணலாம். 12 to 8 மட்டும் ஃபுட் எடுத்துக்கலாம். ரிமைனிங் ஹார்ஸ் வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து மார்னிங் டைம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ்டாக எனக்கு பண்ண முடியல. 1 hour வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு அந்த 12 to 8 ஃபாஸ்டிங் சூஸ் பண்ணி நான் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போது இந்த 11 to 7 வந்து ஏதோ அவசரமாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பண்ணது ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் நாள் இருக்குல்ல, இந்த நாளுக்கு வந்து நான் 12 to 8 பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வரலான்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் இது வரைக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி தான் இனிமேலும் ஃபாலோ பண்ண போகிறேன். பட் வந்து 1 hour மட்டும் தள்ளி போகும். 1 hour தள்ளி போய் நான் வந்து ஃபுட்ஸ்லாம் எடுத்துப்பேன். ஓகே, இந்த டேயில் நான் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றத இந்த விலாகில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த டேலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து 1 glass வாட்டரில் வந்து 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய பாடியை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ கொண்டக்கடலை மசாலா வைக்கலான் இருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவுறக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ துருவி போட்டாலும் பெஸ்ட்டு. அண்ட் வந்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து நான் பண்ணுறேன் அப்படின்றனால நிறைய செய்கிறேன். அண்ட் உரிச்சு வச்சுருக்க பூண்டும் இது கூட போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அண்ட் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா வீட்டில் இருந்தது. ஸோ அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு மட்டும் செய்கிறேன் அப்படின்றப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவேன். இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சேர்த்துக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில். அண்ட் வந்து கடுகு உளுந்து போட்டு வெடித்ததும் கருவேப்பிலை அண்ட் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் குட்டி தக்காளி 2 நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் இருக்கணும் இந்த மசாலா பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கொண்டக்கடலை வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அண்ட் இதிலே வந்து உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வந்து வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்க அந்த கருப்பு கொண்டக்கடலையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு நான் சேர்க்குற தண்ணி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி தான். அதுலேயும் சத்து இருக்கும் அப்படின்றனால நான் அதையே சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ குழஞ்சிரும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து சிம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அண்ட் கடைசியாக வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மசாலா ரெடி ஆயிரும். நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கருப்பு கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து நான் இப்போ சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை மற்ற வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 1/2 hour ஒர்க் அவுட்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். காலையிலே வந்து நான் சொல்லியிருப்பேன் இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் வந்து கொஞ்சம் டயட் பிளான்லாம் மாற்றுறேன், ஐ மீன் டைமிங்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பிளாட்டியோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஸோ அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது, அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன டயட் பண்ணாலும் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட் லாஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் வந்து வெயிட் லாஸ் பிளாட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 10 days ஆச்சு.
லாஸ்ட் 10 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து vlogs கொடுத்துருப்பேன், நான் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து டயட் பண்ணியும் சரி ஒர்க் அவுட் பண்ணியும் சரி எனக்கு வந்து வெயிட் லாஸில் ரிசல்ட் இல்லை. ஸோ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நான் 10 டேஸாக ஃபுட் எடுத்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை, ஒர்க் அவுட் நிறைய பண்ணேன், வெயிட் லாஸ் ஆகலை. பட் எனக்கு வந்து பாடியில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஃபேட் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து எனக்கு ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த இடம் வந்து எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு, வெயிஸ்ட் லைன் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு, நல்லா இந்த இடம் வந்து நல்லா ஒடுங்கியிருக்கு. அண்ட் வந்து தை ஃபேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் அதை காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தை ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் சின்னதாக நான் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ நான் தை ஃபேட் குறைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப டைட்டா இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபிட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கவ மாட்டேங்குது. ஐ மீன் எப்படி சொல்றது, இந்த இடம் வந்து லூஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடமும் ஒரு மாதிரி இப்படிலாம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா லூஸா இருக்கும். அந்த மாதிரி அந்த பேண்ட்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ தை ஃபேட்டும் வந்து எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. ஓவரால் என்னோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் லாஸ் ஆயிருக்கு. பட் வந்து வெயிட் லாஸ் எனக்கு வந்து இல்லை. 59ல நான் இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணேன். அதே 59 kg தான் வந்து நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். 10 டேஸ் நான் வந்து டயட் பண்ணி ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே வெயிட்ல தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த வெயிட் லாஸ் பிளாட்டியோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜை வந்து நான் பிரேக் பண்ணணும். இதுக்கப்புறமும் நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ நான் இனிமே வந்து என்ன பண்ண போறேன், என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்றேன் அப்படின்றத வந்து வரிசையா என்னோட விளாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து நான் டீட்டெயிலா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ லாஸ்டா இது வரைக்கும் நான் பண்ணின டயட்ல இருந்து இனிமே நான் பண்ண போற டயட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இது வரைக்கும் வந்து ஃபுட் எப்படி எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா 3 மீல் எடுத்துக்குவேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்ட்டு 3 வேளையும் சாப்பிடுவேன். பட் கலோரிஸ் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அதிக கலோரி ஃபுட்டு நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இனி என்ன பண்ண போறேன்னா ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய இருக்க மாதிரியான ஃபுட்ஸ் அண்ட் வந்து கார்போஹைட்ரேட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் ரெகுலராக ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 8க்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம ரொம்ப நாளாக ஒரே மாதிரியான டயட், ஒரே மாதிரியான ஃபுட் ரொட்டீன் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம பாடி வந்து அந்த நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வெயிட் லாஸ்ல சடனாக ரிசல்ட் இல்லாமல் போகும். ஸோ அதனால நான் வந்து ஃபுட் பிளானும் வந்து டயட் சார்ட்டும் என்னோடது வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். அண்ட் ஒர்க் அவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆர்ம் ஒர்க் அவுட் ப்ளஸ் தை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆர்ம் ஒர்க் அவுட் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்றப்ப எனக்கு வந்து ஆர்ம் ஒர்க் அவுட் தேவைப்படாது. ஸோ என்னென்ன ஒர்க் அவுட் நான் பண்றேன் அப்படின்றது வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு செட் மட்டும் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ண போறேன். என்னென்ன ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸு. இது வந்து ஒரு 20 counts பண்ணுவேன். ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே 20 counts பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 4 தடவை ரிப்பீட் பண்ணுவேன். மொத்தம் 5 செட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்ட்டு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டப்ஸ் பண்ணுவேன். இது வந்து என்னால் 20 வரைக்கும் பண்ண முடியும். பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்ப ஒரு 12, 15 அந்த மாதிரி பண்ணலாம். பட் 5 செட் ரிப்பீட் பண்ணுங்கள், அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த சிட்டப்ஸ் பண்ணுறது அண்ட் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் இதிலே வந்து நமக்கு தை ஃபேட்லாம் நல்லா குறையும். அண்ட் அடுத்தது பாருங்கள், இந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்டிங்கில் நான் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பண்ணுறதுக்கு வராது. நின்றுக்கிட்டே தான் நான் வந்து காலை தூக்கி பண்ணுவேன். பட் இப்போ வந்து பண்ண எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா வருது. அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள், சைடு பெண்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெயிஸ்ட் லைன்லாம் வந்து சின்னது பண்ணுறதுக்கு, ஹிப் சைஸ் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒர்க் அவுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஈஸியாக பண்ணலாம், நல்லா பெண்ட் பண்ணி பண்ணணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 counts பண்ணுவேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹிப் சைஸ் குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள், இந்த ஒர்க் அவுட் நமக்கு பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபுல் பாடிக்கு உண்டான ஒர்க் அவுட் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செட் பண்ணுவேன். இந்த ஒர்க் அவுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி வாலில் இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிட்டு கையை ஃப்ரண்ட்டில் நீட்டிட்டு ஆஃப் சிட்டிங் பொசிஷனில் ஒரு 30 seconds வந்து உட்காந்து எழுந்திருப்பேன். இதுதான் வந்து ஃபைனல். தை ஃபேட் ஒர்க் அவுட் வந்து நான் ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கிப்பிங் ஈவினிங் ஒரு 1/2 hour பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிப்பிங் பண்ணாலே தை ஃபேட் வந்து நல்லா குறையும். ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறேன் அப்படின்றனால நான் வந்து தை ஃபேட்டும் அண்ட் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நான் வந்து ஆர்ம் ஃபேட் ஒர்க் அவுட்டும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா வந்து நான் இந்த வெயிட் லாஸ் பிளாட்டியோ ஸ்டேஜுக்கு வந்தனால தான் நான் வந்து ஒர்க் அவுட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து நான் தை ஃபேட் ஒர்க் அவுட்டே தான் வந்து ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்.
ஸோ சேஞ்ச் பண்ணி இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நான் இன்றைக்கி பண்ணிட்டேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. 5 செட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இனிமேல் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை கவர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, திடீர்னு கால் வருது, கட் ஆகுது. அண்ட் வந்து ரெக்கார்ட் சரியாக ஆகலை, இல்லைன்னா சரியாக ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் அவுட்டில் என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தான் வந்து இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். நாளையிலேருந்து இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் இந்த ஒர்க் அவுட் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நாளையிலேருந்து நான் கவர் பண்ண மாட்டேன். நான் ஃபோக்கஸ்டாக என்னோட ஒர்க் அவுட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபோக்கஸ்டாக ஒர்க் அவுட் அண்ட் ப்ளஸ் டயட் பண்ணி கண்டிப்பாக வந்து எனக்கு வெயிட் லாஸில் ரிசல்ட் வேணும். இவ்வளோ நாள் 10 days பண்ணி எனக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஸோ இந்த வெயிட் லாஸ் பிளாட்டியோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜை வந்து நான் பிரேக் பண்ணணும். ஸோ அதனால் என்னோடய ஒர்க் அவுட்லாம் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இல்லை எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணி அண்ட் டயட் பிளானும் வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணேன் அப்படின்னா அச்சீவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நாளையிலேருந்து ஒர்க் அவுட் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இதே ஒர்க் அவுட் காலையிலையும் அண்ட் வந்து ஈவினிங் வந்து ஸ்கிப்பிங் அண்ட் நடுவில் வந்து முடிஞ்சால் வாக்கிங். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் வந்து ஃபுட்ஸு என்னென்ன எடுக்கிறேன், மற்ற விஷயங்கள் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு விலாகில் கவர் பண்ணிடுறேன். ஓகே, மூச்சு வாங்குது. நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 o'clock தான் நான் வந்து ஃபஸ்ட் மீல் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ 12 o'clock மேலே நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த டேயில் என்னோடய ஃபஸ்ட்டு மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி. தொட்டுக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கருப்பு கொண்டக்கடலை மசாலா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சப்பாத்தி வந்து ஆயில் இல்லாமல் குக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 12 மணிக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு வேலையாக வெளியே போயிருந்தோம். மொபைலுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்டலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அண்ட் சும்மா அப்படியே வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு சும்மா போயிருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இப்போது நான் மாற்றிருக்க டயட் பிளானில் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்ட் வந்து ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்க மாதிரி, ப்ரோட்டீன் இருக்க மாதிரி அதை தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். போயிட்டு வர வழியில் இந்த ஒரு பழவண்டியை பார்த்தோம். இதில் வந்து அந்த தேங்காய் முளைச்சது இருக்கும்ல, அது வச்சுருந்தாங்க. அது ஒரு நல்ல ஃபைபர் கண்டென்ட், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு தேங்காயோட ரேட் வந்து 80 சொன்னாங்க. ரெண்டும் சேர்த்து வாங்கினோம் அப்படின்னா 150 தரதாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கட்டி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் டேட்ஸும் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து 50 rupeesக்கு மட்டும் வாங்கினோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லோ கலரில் நாங்கள் வாங்கினது வீட்டில் இருந்தது. ஸோ அதனால் ரெட்டு விட எல்லோ தான் நல்லா இருந்தது. ஓகே, இப்போ என்னோடய லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 2 மீன் எடுத்திருக்கேன், மீன் குழம்பு ஊற்றியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய லஞ்ச். அண்ட் வந்து இதில் முடிச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து 3 எடுத்துக்கிட்டேன். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லை, காஞ்சி போன மாதிரி இருந்தது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த அந்த முளைச்ச தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பிங். ஸோ அவங்க உடச்சி தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஸ்பூன் வச்சு அந்த முளைச்சிருந்த அந்த உள்ள அந்த இது, அது பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரில, தவில்னு சொல்லுவாங்க, தவில். அதை வந்து நான் ஸ்பூன் வச்சு நோண்டி எடுத்துகிட்ருக்கேன். நல்லா பஞ்சு மாதிரி எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து டயட்டில் இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவும் நான் சாப்பிடல, இதிலேருந்து ஒரு 2 பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock மேலே நான் மாடிக்கு போயிட்டு ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக வெயிட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டயட் பண்ணி வாக்கிங் பண்ணி கொஞ்சம் வெயிட் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஒபிசிட்டி சைடில் இருக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு 10 kg 20 kg குறைச்சிட்டு அப்புறம் வந்து ஸ்கிப்பிங் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப்பிங் தான் ஈவினிங் டைம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கிப்பிங்னால எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி ஸ்கிப்பிங் பண்ணி தான் எனக்கு வந்து தை ஃபேட் குறைஞ்சது, ஆர்ம் ஃபேட் குறைஞ்சிருந்தது. ஸோ தை ஃபேட் ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே நம்ம தான் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறோம்ல, ஸோ வந்து தை ஃபேட் ஒர்க் அவுட் நமக்கு வேண்டாம், ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஸ்கிப்பிங்கும் பண்ணுவோம். இந்த சேலஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வந்து தை ஃபேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், தை ஃபேட் ஒர்க் அவுட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான்
ஸ்கிப்பிங்கை நம்பி தான் நான் வந்து தைஃபேட் ஒர்க் அவுட்டை வந்து விட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப்பிங்கில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் மார்னிங் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. வெயிட் லாஸில் நமக்கு ரிசல்ட் இல்லையோ, இப்போ 10 days வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தோம், எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தோம், பட் வந்து எந்த ரிசல்ட்டுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான். அண்ட் வந்து மார்னிங் டைம் நான் இனிமேல் வந்து ஒர்க் அவுட் வீடியோ ஷூட் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இந்த வெயிட் லாஸ் பிளாட்டியோ வந்து நான் பிரேக் பண்ணி திருப்பி வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுத்து வெயிட் லாஸில் ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ பார்ப்போம், இன்னும் வந்து நாள் இருக்குது, என்னே நம்புகிறேன். அண்ட் வந்து நான் போடுற எஃபோர்ட்ஸ், ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஸ்கிப்பிங் பண்ணுறேன், டயட் ப்ராப்பராக பண்ணுறேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா வந்து நான் டயட் பண்ணுறேன், ஒழுங்காக தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனாலும் வந்து எனக்கு வெயிட் லாஸில் பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வெயிட் லாஸ் பிளாட்டியோ பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பார்ப்போம், இதிலேருந்து நான் வந்து வெயிட் லாஸில் எனக்கு ரிசல்ட் இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம். இனி வர விலாக்ஸில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு பப்பாளி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி 2 மீல் நான் எடுத்துட்டேன். ஒரு சப்பாத்தி சாப்பிட்ருந்தேன், அண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக ப்ரௌன் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்பாளி மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். ஓகே, இன்றைக்கி டேயில் நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன், என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணினேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். நாளைக்கு விலாகில் நான் நாளைக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.